அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேள்வி கேட்பேன், பதில் நீங்கள் தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, அரசியல் பற்றி தான் பேச போகிறோம். நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, நான் எதை செஞ்சுருக்கேன் இதை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்குது. மக்கள்கிட்ட வந்து அவங்க எதுவுமே செஞ்சுருந்தாலும் மக்கள் மனசில் தோணணும், இவங்க வந்து வந்தால் நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய பணத்தை எடுத்து தான் எல்லாருமே வந்து மக்களுக்கு செய்கிறாங்க. அதை எதுக்கு சொல்லி சொல்லி காமிச்சு ஓட்டு கேட்குறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு முதலமைச்சர் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் செய்கிறாங்க. இப்போ வந்து அம்மா உணவகம் சாப்பாடு போட்டுட்ருந்தாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த முதலமைச்சர் மாறி மாறி வந்தாலும் அதை வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர், அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு இன்னொரு முதலமைச்சர் வராங்க அப்படின்னா, இவங்க தொடங்கி வச்சதை வந்து அவங்க நிறுத்தக்கூடாது. மேலும் மேலும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ 5 வருஷம் மட்டும்தான் மக்கள் வந்து சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்களா? அந்த அம்மா உணவகத்தை நம்பி எவ்வளோ பேர் வந்து எவ்வளவோ பசியை தீர்த்து வச்சுருக்காங்க. அதையும் வந்து நல்ல ஒரு உணவாக ரன் பண்ணுற முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, யார் வந்தாலும் சரி மக்களுக்காக உழைச்சி மக்களுக்காக நன்மை செய்கிறவங்களா வாங்க. என்னுடைய கோரிக்கை அதுதான். இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் ஊரில் வந்து கேட்குறாங்க. தப்பு கிடையாது. இன்றைக்கி வந்து எப்படி நீங்கள் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து கேட்குறீங்க ஓட்டு, ஓகே தான். நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு அதுக்கப்புறமும் எங்களை வந்து நீங்கள் சந்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சந்தித்து உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது, நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது எல்லார்கிட்டேயுமே பக்கத்தில் வந்து இறங்கி நின்று கைக்குட்டி எப்படி ஓட்டு நீங்கள் கேட்குறீங்களோ அதே போல் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இறங்கி வந்து எல்லாத்துக்கிட்டேயும் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஆனால் அதை அப்படி செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா வந்து ஓட்டு கேட்குறாங்க, இறங்கி வந்து ஓட்டு கேட்குறாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வண்டியில் நின்றுக்கிட்டே பாய் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் நின்றுக்கிட்டே தான் நன்றியை தெரிவிச்சுட்டு போவாங்க. அப்போது ஓட்டு போட்ட மக்கள் எங்கே இருக்காங்க, ஜெயிக்க வச்சவங்க எங்கே இருக்காங்க, நீங்களே சொல்லுங்கள். என்னடா இது அரசியல்வாதியை பற்றி இவங்களாம் பேசுகிறாங்க, அப்போ இவங்க யார் கட்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் வந்து பொதுவாக நம்ம மக்கள் எல்லாருமே நீங்கள் நினைக்கிற வார்த்தையை தான் இன்றைக்கி நான் வந்து கேள்வியாக கேட்குறேன். எல்லா கட்சியுமே நமக்கு வந்து எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான். யார் மக்களுக்கு நல்லபடியாக செய்வாங்க நம்ம இப்போ நினச்சிட்ருப்போம். இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் நம்ம முடிவு எடுத்து இருப்போம். அந்த ஓட்டு போடுற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம மனசு சொல்லும் ஒரு கேள்வி, இவர் இருக்கும்போது இப்படி இருந்துச்சு, இவங்க இருக்கும்போது இப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டு போடுற ரூமுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு தோணும். நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியாகவும் அங்கே ஓட்டு போடுற இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாதிரியாகவும் தோணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா, அதுக்கு முன்னாடி அண்ணா எல்லாருமே வந்து நல்லது செஞ்சுருப்பாங்க. அவங்கள மாதிரி யார் வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு மக்கள் வந்து ஏங்கி போய் இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. யார் ஜெயிச்சுமே யோஜனை இல்லாமல் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 மாற்றினா கூட பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்ற ஒரு கால கண்டிஷனில்
எதுவோ நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க, கொடுக்காம இருங்க. எந்த ஒரு ரேட்டையும் ஏற்றாமல் இருங்க. அப்படி ஏற்றாமல் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமும் படமாட்டாங்க. நீங்கள் வந்து எதை எடுத்தாலும் ஒரு 1000 500 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருள் வாங்க போனால் 100 இருக்கிற ரேட்டு 200 ஆகிடுது. அது எந்த மூளைக்கு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் பாருங்கள், என்னுடைய வீடியோ பாருங்கள். நான் பேசுகிறது வந்து தப்பாக ரைட்டாக நீங்களே சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அம்மா உணவகம் தயவு செஞ்சு முதலமைச்சராக யார் வந்தாலும் சரி அம்மா உணவகம் அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். நான் வந்து நகை நட்டு கொடுங்க, பணம் காசு கொடுங்க அப்படின்லாம் நான் கேட்கல. ஒரு வேளை சாப்பாடாக இருந்தாலும் நல்லபடியாக சாப்பிடணும் மக்கள். நான் என்னுடைய லைஃப்பில் நான் சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு நாள் ஒரு வேளை அந்த சாப்பாடு எனக்கு உதவி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பொண்ணு என்னுடைய குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போது அப்போது நாங்கள் ஆந்திராவுக்கு போயிருந்தோம். ஆந்திராவுக்கு போயிட்டு ட்ரெயினில் வந்தோம். சென்னைக்கு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட அதுக்கு கீழே அந்த படி விட்டு இறங்கி கீழே வந்தோம் அப்படின்னா அம்மா உணவகம் சைடில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அம்மா உணவகம் அங்கே இருக்கிறது. எங்களுக்கு காலையில் வந்தோடனே குழந்தைக்கு ரொம்ப பசி, எங்களுக்கும் பசி எடுத்துக்கிச்சு. டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சுருந்தோம். அப்படியே இறங்கி அந்த படி விட்டு இறங்கி கீழே வந்த உடனே அம்மா உணவகம் செம்ம டேஸ்ட்டு. அப்போ வந்து அம்மா ஆச்சி தான் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு டிஃபனெல்லாம். நாங்கள் போயிட்டு நானும் சாப்பிட்டேன், எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டாரு. என் பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு அந்த டிஃபன் பாக்ஸ்லேயே மதியத்துக்கும் அந்த இட்லி வாங்கி நான் வச்சுக்கிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் என் பொண்ணு என் வீட்டுக்காரங்க 3 பேர் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு 50 ரூபா தான் செலவாச்சு. இன்றைக்கி வந்து விற்கிற விலைவாசிக்கு 50 ரூபாய்க்கு நம்ம ஒரு வேளை ஒரே ஒருத்தவங்க சாப்பிட முடியுமா நீங்களே சொல்லுங்கள். அப்போ இருந்தப்போ இன்றைக்கும் சரி அம்மா உணவகத்தில் வந்து அதே 50 ரூபாய்க்கு நம்ம சாப்பிடலாம். வெளியில் போனால் சாப்பிட முடியாது. அதனால் வந்து எவ்வளோ பேர் ஒரு வேளை சாப்பாட்டுக்கோசரம் எதிர்பார்த்துலாம் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் தான் வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். என்ன ஒன்றுன்னா, ஒரு துணிமணி கட்டுறோம் அப்படின்னா ஒரு வாரம் கூட இல்லாதவங்க கட்டிகிட்ருப்பாங்க. துவைச்சி ஒரே துணியை ஒரு வருஷமாக கூட கட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடாவது இல்லாதவங்க சாப்பிடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் வந்து கரெக்டாக நமக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உதவுவாங்களோ அம்மா உணவகம் என்னை பொறுத்த அளவுக்கு ஒரே இது என்னென்னா, எது செய்யுங்க செய்யாத போங்க, அம்மா உணவகம் திறந்து வையுங்க. அதுதான் என்னோடய கோரிக்கையாக இருக்குது. மக்கள் என்னடா அந்த வீடியோவில் அதிகமாக சாப்பாடு பற்றி தான் பேசுகிறா, இவன் வந்து அதிகமாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்றவங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து அதிகபட்சம் டவுனுக்கு போகிற வேலை கிடையாது. ஆனால் எவ்வளோ பேர் டவுனில் வேலை செய்கிற ஒரு மார்க்கெட்டில் ஒரு பூ கட்டுற வேலையோ ஒரு காய்கறி விற்கிற வேலையோ அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா தான் கிடைக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, இதுவே அம்மா உணவகம் இருந்தால் ஒரு 10 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டா போதும், நமக்கு வயிறு நம்பிடும் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கோசரம் தான் நான் பேசிகிட்ருக்கேன். எனக்கோசரம் மட்டும் நான் பேசலை, மக்கள் உங்களுக்கோசரம் தான் நான் பேசிகிட்ருக்கேன். என்னுடைய வீடியோ எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு முழுசாக பாருங்கள். நான் பேசியிருக்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீ நல்லாதாம்மா பேசியிருக்க, ஓகேம்மா, நீ சொல்கிற மாதிரி நாங்கள் செய்கிறோம். யார் வந்து நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு உங்கள் மனசு சொல்லும். அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க, நல்லதே நடக்கட்டும். ஓகே, எனக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு உங்களுக்கு